வணக்கம் வந்தனம். வெல்கம் டு மஸ்தானா. நான் உங்கள் சுப்ரியா ஆனந்த கண்ணன். இது 5வது நிகழ்ச்சி. ப்ராப்பர்ட்டி சுற்றுலியும் குத்து சுற்றுலியும் 2 ஜோடிகள் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மஸ்தானாவில் 10 லட்சம் ரூபாய் பரிசுக்காக ஆட போறவங்க 6 ஜோடிகள். அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஜோடியை முதல்ல பாத்துறணும். இவங்க யாரு மனசு புண்பட்டாலும் கவலைப்படாம நியாயத்தை நியாயமா சொல்றவங்க. அவங்கள்தான் எங்கள் நீதிபதி ஜோடி தருண் மாஸ்டர் அவர்களும் மீனா அவர்களும். ஹலோ சார், கருப்பு ஷர்ட்ல ரொம்பவே அழகா இருக்கீங்க. உங்களை விட உங்க புன்னகை ரொம்ப அழகா இருக்கு. என்னோட ஜாஸ்தி அழகு அவங்க மீனா மேடம் தான் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டீங்க. நான் ஏன் கேக்குறேன்னா உங்களுடைய முதல் காதல் அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். இந்த ஷோ வந்து காதல் பத்தி எல்லாம் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல டான்ஸ் ஆடுற பார்ட்டிசிபென்ட்ஸ் பத்தி தான் இருக்கு. சார், அதை பத்தி நான் கேட்கல, உங்களுடைய முதல் காதல் அனுபவம் கேட்டேன். எஸ்கே வராரு, வேற ஒன்றும் இல்லை. என்னோட முதல் காதல் அனுபவம் வந்து நான் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி விரும்பினேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் கொரியோகிராஃபி அண்ட் தட்ஸ் இட். ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் இட். தேங்க்யூ. மீனா, என்னோட காதல் அனுபவமா? உங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப அருமையான மறக்க முடியாத காதல் அனுபவம் எதை சொல்லுவீங்க? ஆனந்த கண்ணன். ஐயோ! 1 2 நான் எவ்வளோ சொல்றது? கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லுங்க. இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் வெரி ரைட் ஃப்ரம் ஒரு 10 வருஷமா ராசாவின் மனசுல இருந்து எத்தனை பேர் மறுபடியும் ரிப்பீட் ஆனவங்க எத்தனை பேர்? விளக்கம் தேவை. எனிவே, ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு காம்படிஷனே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே இந்த சுற்றுலேருந்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு எல்லா விஷயத்துலையும் நாங்கள் ரொம்ப கடுமையாக இருக்க போகிறோம். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, டான்சர்ஸ் கிடையாது. நீங்கள் ஸ்டேஜில் எப்படி வர்றீங்க அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவுட் அண்ட் அவுட் உங்கள் முழு திறமையில தான் இருக்குது. நீங்கள் எப்படி வர்றீங்க, எப்படி ஆடுறீங்க, எப்படி ஃபினிஷிங் பண்ணுறீங்க, ஸ்டேஜ் விட்டு எப்படி இறங்குறீங்க, பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எல்லாமே சிங்க், எக்ஸ்பிரஷன், ஆட்டிடியூட், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஃப்ரம் இந்த சுற்றுலேருந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஓகே? அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி பெர்ஃபார்ம் வெல். இப்போ உங்களுடைய சிம்மாசனத்துல நீங்க அமர வேண்டிய நேரம் வந்தாச்சு. எதுக்காக நாங்க காதலை பத்தி இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏனென்றால் இன்றைய மஸ்தானாவின் சுற்று காதல் சுற்று. ஆரம்பிக்கலாமா? மஸ்தானாவின் முதல் ஜோடி யார் தெரியுமா? இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல் ஒரு சுகமான வலி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உயிருக்கும் மறுபடியும் உயிர் தர்றது காதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதல் இருந்தாலும் பொன், காதல் இறந்தாலும் பொன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காதல் தானா வரணும், அடிச்சு வரவழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கோழி குஞ்செல்லாம் விட்டு ஏர்தானி கோரதானி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்குள் நானே அப்படின்னு ரொம்பவே உருகி டயர் எல்லாம் வச்சு ஆடினாங்க. மஸ்தானாவின் அடுத்த ஜோடி லிங்கேஷ், சுஹாசினி.
தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே என் ஜீவன் போயும் முன்னே ஓடோடிவா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் மஸ்தானா மஸ்தானாவின் பிரேக். மஸ்தானா மஸ்தானா நிஜமாவே உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பேச்சே வர மாட்டேங்குது. அவ்வளோ எமோஷனலா இருந்தது. லிங்கேஷ் சொன்ன மாதிரி காதல் இருந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிறது உங்க பாட்டுல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. மஸ்தானா மஸ்தானாவின் அடுத்த ஜோடி கிட்ட காதலை பத்தி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, விட்டு கொடுத்து போவதுதான் காதல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காதல் பாசம் நேசம் இப்படி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நினைப்புக்கு வர முதல் ஆள் அவங்க அப்பான்னு சொன்னாங்க. முதல் ரவுண்ட்ல கோழி வெடக்கோழின்னு ரொம்ப அருமையா அசத்துனாங்க. அடியே மனம் நில்லுனா நிக்காதடி. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி இப்படி எல்லாம் ஆடி பாடி காதல்னா சந்தோஷம் அப்படின்னாங்க. நம்ம ஐயா கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உணர்ச்சிகளை பரிமாறிக்கிறது தான் காதல் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாரு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு ஆரம்பிச்சாங்க. மாமா மாமா மாமான்னு போய் சம்திங் சம்திங் சம்திங்னு அமோகமா ஜெயிச்சு இந்த சுற்றுக்கு வந்திருக்காங்க. நம்ம மஸ்தானா மஸ்தானாவின் அடுத்த ஜோடி கமலேஷ் தேவிப்பிரியா. புது புது வரிகளா என் கவிதை தாளும் நிறையுதே கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி பழியுதே மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே மறுபடி மறுபடி புன்முகமே என்னை சூழ தாமரை இலை நீர் நீதானா தனியொரு அன்றில் நீதானா புயல் தரும் தென்றல் நீதானா புதையல் நீதானா நீ ஒரு வள்ளிச்சரம் மண்ணில் இலை சிந்தும் மரபெண்ணும் புது வெள்ளிக் குடவே உன்னை தேடும் கண்கள் நீ தங்கச் சிலையா நுரை பொங்கும் மலையா மதம் பின்னும் மலையா உன்னை தேடும் கண்கள் ஒரு நாள் என்றே தினமும் போகும் மறுநாள் வருமா என்றே இரவில் இதயம் சாகும் பேசும் போதே இன்னும் ஏதோ தேடும் கையின் ரேகை போலே கள்ளத்தனம் ஓடும் நிறையில்லா பாலையிலே நின்று பெய்யும் மழை மழை உள்ளுக்குள்ளே ஒச்சு கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை கரு வெடிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க தாமரை இலை நீர் நீதானா தனியொரு அன்றில் நீதானா புயல் தரும் தென்றல் நீதானா புதையல் நீதானா தாமரை இலை நீர் நீதானா தனியொரு அன்றில் நீதானா புயல் தரும் தென்றல் நீதானா புதையல் நீதானா ஒரு வள்ளிச்சரவே மஸ்தானா மஸ்தானாவின் பிரேக். மஸ்தானா மஸ்தானா இது வரைக்கும் நீங்க குத்து ஆடி பார்த்திருக்கோம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. உண்மையிலேயே நீங்க தேவிப்பிரியா கமலேஷ் தானா வேற யாராவது? ஏன் குத்துக்குன்னு எங்களை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல நிஜமாவே தேவி பிரியா உங்களை எப்போ பார்த்தாலும் அந்த கச்சம்ல ஒரு பொட்டு போட்டு
ஒரு வாய் குத்தாட்ட நிறைய மேல சிரிச்சு. மாட்டி- அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸா ரொம்ப இமோஷனலா இல்லை எங்களுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஸ்டைல் ஆடி பார்க்கலான்ற ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. அதன் பின்விளைவு என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? நீதிபதி. சொல்லுங்க. கமலேஷ் மஜா வரல. பாடி லாங்குவேஜ் வந்து இல்லாத மாதிரி இந்த சாங் சூட் ஆகலை. உங்கள் பாடி லாங்குவேஜ்க்கு இந்த சாங் சரியாக அமையல. ஏன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் நல்லா செலக்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. லட்சமா கொடுத்தாலும் காதல் வராது, தானா வரணும் அப்படின்னாங்க கதாநாயகி. காதல் ஒரு வர்ணிக்க முடியாத காவியம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. என்றென்றும் புன்னகையில ஆரம்பிச்சு மாம்பழமா மாம்பழம்ங்கிற பாட்டுக்கு குத்த வச்சு ஜனவரி மாதத்துக்கு முடிச்சு ஜெயிச்சிருக்காங்க மஸ்தானா மஸ்தானாவின் அடுத்த ஜோடி அரவிந்த் தாரிகா.